வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் அப்பா. அப்பா இருக்கவங்க மட்டும்தான் அந்த படம் பார்க்க முடியுமா அப்படின்னா அப்படி கிடையாது. ஒவ்வொருத்தரும் பார்க்குற மாதிரி இருக்கும். அதாவது ஒரு ஃபேமிலியில் உள்ள எல்லாருமே கட்டாயம் பார்க்க வேண்டிய படம்னு சொல்லலாம். இப்போ எடுத்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா சமுத்திரக்கனி தான் அந்த படத்தோட ஹீரோவாக இருப்பார். அவர் ஒரு செடி தான் நட்டு வச்சுட்டு இருப்பார். அவருக்கு இயற்கையிலேயே எல்லாமே பண்ணணும் அப்படின்றதுல தான் அதிகமாக ஆர்வம் இருக்கும். செயற்கையில் அந்த அளவுக்கு விரும்ப மாட்டார். அப்போ தான் அவங்களோட அம்மா சொல்லுவாங்க, அவர் செடி நட்டுட்டு இருக்காருல்ல, நம்ம வீட்லேயும் ஒரு புது வாரிசு வரப்போகுதுன்னு அவருக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இவங்க தான் அவரோட மனைவியாக இருப்பாங்க. அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். எத்தனை மாதம் அப்படின்னு கேட்கும்போது 3 மாதம்னு சொல்லுவாங்க. இவங்க சமுத்திரக்கனி வீடு இங்கே இருக்கும். பக்கத்து வீட்லேயே இவங்க கொடுத்தனும் இருப்பாங்க. இவங்களும் இப்போ தான் கன்சீவ் ஆகிருப்பாங்க. அதாவது 2 ஃபேமிலியும் ஒரே டைமில் கன்சீவ் ஆகிருப்பாங்க. இவங்களோட ஹஸ்பண்ட் தான் இவங்களா இருப்பாங்க. ஆனால் டாக்டர்கிட்ட சமுத்திரக்கனி கூட்டிகிட்டு போக மாட்டார். வீட்டிலேயே தான் வச்சுருப்பாரு. டாக்டர்லாம் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்த்தியான சாப்பாடு சாப்பிடணும்னு சொல்லிட்டு இருப்பார். இவர் செக்கப்புக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பார். இப்போ இவர் என்ன கேள்வி கேட்பாருன்னா, என் ஒய்ஃப் எப்படி இருக்காங்க அப்படி இப்படின்னு கேட்கும்போது டாக்டர் சொல்லுவாங்க, நல்லா இருக்காங்க, கொஞ்சம் வீக்காக இருக்காங்க, டேப்லெட் கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. உடனே இப்போ அவர் என்ன கேட்பாருன்னா, இவ என்னோட தூரத்து சொந்தம், அதனால் சொந்தத்தில் கல்யாணம் பண்ண இந்த மாதிரி குழந்தை ஊனையாக பிறக்கும்னு சொல்லுவாங்களே, அதெல்லாம் உண்மையான்னு சொல்லிட்டு கேட்பாரு. அபசகுணமாக பேசாதீங்க, குழந்தை ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லுவாங்க. அதுலேருந்து இவரோட டார்ச்சர் பயங்கரமாக ஆரம்பிச்சிடும். ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு ஹஸ்பண்டாக இவர் இருப்பார். இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் பண்ணணும், அப்படி அப்படின்னு எல்லாமே அவங்க ஒய்ஃபுக்கு ஒரு டைம் டேபிள் போட்டு கொடுத்துருவாரு. அந்த மாதிரி தான் அவங்க ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கணும். இங்கே இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ ஹீரோ என்ன சொல்வார்னா, டாக்டர்கிட்டலாம் போகக்கூடாது, ஹெல்த்தியாக சாப்பிட்டு நல்ல வீட்டு வேலை செஞ்சு நல்லா ஆரோக்கியமான உணவுகள் சாப்பிட்டாலே சுகப்பிரசவம் பிறக்கும், சுகப்பிரசவம் நடக்கும், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃபுக்கு இது பண்ணுவார். என்ன பேர் வைக்கலாம்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்க. இங்கே அவர் இவர் என்ன சொல்வார்னா, பொம்பளை புள்ள பிறந்தா இந்த பேர், ஆம்பளை புள்ள பிறந்தா இந்த பேர் அப்படின்னு சொல்லிட்டு அதை டாக்டராக தான் நான் ஆக்குவேன். அதோடு அது மட்டும் இல்லாமல் பிறந்த உடனே நான் அட்மிஷன் போட்டுருவோம். 1.25 வயசுலேயே ஸ்கூலில் சேர்த்துருவேன். 10th ஸ்டேட் வாங்க வைப்பேன். 12th அவனே வாங்குவான். அதுக்கப்புறம் வெளிநாட்டுக்கு அனுப்புவேன். அங்கேயே தமிழ் பேசுகிற ஒரு பொண்ணாக நல்லா சம்பாதிக்கிற பொண்ணாக பட்டு கல்யாணம் பண்ணுவேன். அப்புறம் NRI அக்கௌண்ட் எடுத்து ஊரில் பயங்கரமாக ஒரு நிலத்தை வாங்கி வீடை கட்டுவேன், அவனை செட்டில் பண்ணுவேன், இப்படி பண்ணும் அப்படி பண்ணும் பயங்கர பிளான் பண்ணிட்டு இருப்பார். இவர் என்ன சொல்வாருன்னா, நம்மளோட ஆசைகளெல்லாம் குழந்தைங்களை திணிக்கக்கூடாது, அதுக்குன்னு ஒரு ஆசை இருக்கும், அந்த ஆசையை தான் நம்ம நிறைவேற்றி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சமுத்திரக்கனி சொல்லுவார். அதுக்கு அவங்க ஒய்ஃபுக்கு உடனே கோவம் வந்துடும். அவங்க தலை குனிஞ்சு நிற்கிறது அதாவது அந்த குழந்தை உண்டான அந்த டைமில் மட்டும்தான். மற்ற டைம்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இதாக பேசுவாங்க. அவங்க பேசுகிறதெல்லாம் அப்படியே பார்க்குறவங்களுக்கே கடுப்பாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அடித்தொண்டையிலேருந்து கத்துவாங்க, கையில் கிடைக்கிறதெல்லாம் தூக்கி போட்டு உடைப்பாங்க. இப்போ இங்கேயே இவர்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நீ இப்படி பண்ணுற அப்படி பண்ணுற, அப்படிலாம் இருக்க முடியாது, நம்ம பிள்ளை எப்படி சேர்க்கணும் அப்படி சேர்க்கணும், இப்போவே வீட்டுக்காரங்கள்ட்ட சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இவர் ஒய்ஃப் வாக்கிங் கூட்டு போவார். அதிலே ரைம்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இப்போவே கேளு, அப்போ தான் அது குழந்தைக்கு மனப்பாடம் ஆகும்னு சொல்லி கேட்க வச்சு கூட்டிகிட்டு போயிட்டே இருப்பார். அவர் சொல்கிறதெல்லாம் இவங்க செஞ்சுட்டே இருப்பாங்க. இப்போ வாக்கிங் போகும்போது இன்னொரு ஃபேமிலியும் ப்ரெக்னென்ட் ஆயிருப்பாங்க. பிரசவம் ஆகும்போது என்ன சொன்னாங்க, அதாவது ஒரே டைலாக் தான் அவர் பேசிகிட்டே இருப்பார். பரிசம் போடும்போது உங்கள் வீட்டில் என்ன சொன்னாங்கன்னு ஒரு கப்பல் இந்த வேலையை மட்டும் செஞ்சுட்டே இருப்பாங்க. இவருக்கு அது ரொம்பவே டிஸ்டர்பாக இருக்கும். தம்பிராமையாவுக்கு ஒரு வேலையாக வாக்கிங் முடிச்சுட்டு வருவாங்க. இவங்க பார்ப்பாங்க, அவங்கள்ட்ட அவர் வீட்டுக்காரர் எல்லா நேரத்தில் தான் இவங்க பக்கத்து வீடாக இருக்கிறனால பேசிப்பாங்க. இவங்க ஹாய் சொல்லும் போது அதாவது பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட பேசக்கூடாதுன்னு வழுக்க டைமாக கொண்டாட்டி எடுத்துகிட்டு போயிடுவார். இப்போ இவங்க ஹீரோ சொல்லுவார், வேண்டாம், அவரே அவங்க ஒய்ஃப் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு, அதெல்லாம் பெருசாக கண்டுக்காதுன்னு. இப்போ இந்த பாட்டி அவங்களுக்கு கஷாயம் கொடுப்பாங்க. அந்த கஷாயம் குடிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ தான் இவருக்கு இங்கே இவங்களோட ஒய்ஃப் இருக்காங்களா, அவங்களோட அப்பா கால் பண்ணியிருப்பாங்க. உடனே இவர் பேச விட மாட்டார். அதெல்லாம் பேசக்கூடாது, இது என்னோட 8 வருஷம் சாதனை, இது நல்லபடியாக பெற்றெடுக்கிற வரைக்கும் நீ யார்கிட்டையும் பேசக்கூடாது, நான் சொல்கிறத மட்டும்தான் செய்யணும், காலையில் எழுந்திரிச்சு சாமி படத்தை பாரு, உனக்கு போர் அடிச்சா என்ன பாரு, வேறு எதுவுமே பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவார். அதுக்கும் அவங்க சரிங்கன்னு தலையாட்டிக்குவாங்க. அந்த மாதிரி ஒரு அப்பாவியான கேரக்டரில் இவங்க நடிச்சிட்டு இருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோவோட ஒய்ஃபுக்கு பிரசவ வலி வந்திருக்கும். அதுக்கு கூட ஒரு டாக்டர்கிட்ட கூட்டு போக மாட்டார். அவங்க வலியால் ரொம்ப துடிப்பாங்க. கொஞ்சம் நேரம் பொறுத்துக்க, இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலை அப்படின்னா வாழ்நாள் ஃபுல்லாக பெரிய இதாக போய்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியவே கூட்டு போக மாட்டார் ஹாஸ்பிட்டலுக்கு. ஒரு பாட்டியை வச்சு வீட்டிலேயே பிரசவம் பார்த்துருவார். அது கூட அவங்க இவர் அட்மிட் பண்ணிடுவார். அவங்க ஒய்ஃபுக்கு அந்த டைமில் தான் டெலிவரி இருக்கிறதுனால இப்போ இன்னொரு கப்பல் வராங்கல்ல, பரிசம் போடும்போது என்ன சொன்னாங்கன்னா, அவரும் அதே கேள்வி தான் கேட்டுட்டு இருப்பாங்க. அதாவது உங்கள் வீட்டில் தானே அந்த தலைப்பிரசவத்தை பார்க்குறேன்னு சொன்னாங்க, அதை பார்க்கலையே அப்படின்ற மாதிரி அவர் கேட்டுட்டு இருப்பார். அவரை பார்த்தாலே இவருக்கு இரிட்டேட்டிங்காக ஆகும். அவரோட டிஷர்ட் கூட மாற்றாமல் இதே மாதிரியே பண்ணிகிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு இவர் கோவப்படுவார். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த நர்ஸை வேலையே செய்ய விட மாட்டார். இந்த டைம் குறிச்ச டைமில் குழந்தைய வெளியே எடுத்துருங்க, அப்போ தான் நல்ல நேரம் ஆரம்பிக்குதுன்னு சொல்லிட்டு ஜோசியர் சொல்லியிருக்காரு. அப்படி இப்படின்னு சொல்லி அந்த நர்ஸை வேலையே செய்ய விடாமல் ரொம்ப பாடாப்படுத்துவார். அங்கே பார்த்தீங்கன்னா சமுத்திரகனியோட பசங்க இருக்கலாம், மச்சானுங்கெல்லாம் பிரச்சனை பண்ணுவானுங்க, நீ டாக்டர்கிட்ட கூட்டு போகாமல் என் தங்கச்சிக்கு ஏதாவது ஆச்சுன்னா அவனை அப்படி தான் சொல்லிட்டு இங்கெல்லாம் கோவப்பட்டுட்டு இருப்பாங்க. நல்லபடியாக அந்த பாட்டி பிரசவம் பண்ணி எடுத்துருவாங்க. இதை நம்ம வீட்டில் ட்ரை பண்ணக்கூடாது. அப்போ ஓகே, இப்போல்லாம் நம்ம அதை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ 2 பேருக்கும் இப்போ ஒரே நேரத்தில் குழந்தை பிறந்தரும், 2மே ஆம்பளை பிள்ளையாக தான் பிறந்துரும். இவரும்
பேர் வச்சிருவாரு. இவர் வந்து வெற்றி, மாறன், வெற்றி அந்த மாதிரி பேர் வைப்பார். அவங்க மாமனார் வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பார் மருமகனுக்கு, அதாவது சமுத்திரகனிக்கு. ஸோ அவங்களுக்கு குழந்தைக்கு பேரும் வச்சாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவரும் டெலிவரிக்கு விட்டுட்டு வீட்டுக்கு கூட்டு போகும்போதும் அவர் கேட்டுகிட்டே இருப்பார். பரிசம் போடும்போது என்ன பேசுனாங்க, இந்த செலவையும் அது பக்கம் திரும்ப அதே தான் சொல்லிட்டு இருப்பாரு. இப்போ இவர் உடனே ஃபோன் அடிச்சு என்ன சொல்வாருன்னா, இப்போ ஹீரோவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, குழந்தைங்களை இப்போவே ஸ்கூல் சேர்க்கக்கூடாது, ஒரு 5-6 வயசில் தான் ஸ்கூல் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். ஆனால் பக்கத்து வீட்டில் வந்து 1.25 வயசுலேயே வந்து ஸ்கூல் சேர்க்கணும்னு அவங்களாம் சேர்த்துருவாங்க. இப்போ இவரோட ஒய்ஃபும் வந்து இப்போ ஸ்கூல் வந்து சேர்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு இவர்கிட்ட வம்ப நிற்பாங்க பயங்கரமாக. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா தம்பிராமையோட பையனாக இருக்கும். அவனுக்கு வந்து பி ஃபார் பால், சி ஃபார் கேட்டுன்னு சொல்லிட்டு ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு முன்னாடி, அதாவது 1.25 வயசுக்கு முன்னாடியே அந்த விளையாடுற பிள்ளைய அதாவது வற்புறுத்தி ஒரு சேரில் உட்கார வச்சு கண்டபடி அவருக்கு லெசன் எடுக்கிறேன்னு அதை அழுதழுது கவனிச்சிட்டு இருக்கும். வலுக்கட்டாயமாக சொல்லி கொடுத்துட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் இந்த ஸ்கூலில் வந்து சேர்ப்பாங்க. அட்மிஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20,000 இருக்கும். இங்கேயும் வந்து அந்த ஆள் வந்து பரிசம் போடும்போது என்ன சொன்னாங்க, இந்த செலவையாவது அவங்க பெற்றவங்க ஏற்றுக்க மாட்டாங்கன்னு கேட்டு அதே தான் பண்ணிட்டு இருப்பாரு. பொறுமையிலேருந்து இவர் சண்டை போட ஆரம்பிச்சிட்டு இருப்பாரு. இங்கே வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் மட்டும் இவங்க ஸ்கூல் சேர்க்க மாட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க பத்திரகாளி மாதிரி ஆட ஆரம்பிச்சிருவாங்க. அக்கம் பக்கத்து வீட்டெல்லாம் ஸ்கூல் சேர்த்துட்டாங்க, என் பையனை ஸ்கூல் சேர்த்தே ஆகணும்னு. இப்போ ஹீரோ என்ன சொல்வார்னா, இப்போவே ஸ்கூல் சேர்க்க வேண்டாம், அவன் கொஞ்ச நாள் விளையாடட்டும், நம்ம கூட இருக்கட்டும், 5-6 வயசுலலாம் சேர்க்கலாம், நான்லாம் 6 வயசில் தான் ஸ்கூலே சேர்ந்தேன் அப்படி இப்படின்னு சொல்லும்போது, அதனால தான் நீ இப்படி இருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படுவாங்க. உன்னை கட்டிக்கிட்டு நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், 4 பேர் முன்னாடி என்ன நினைக்கிறது, 4 பேரை ஏன் பார்க்குற, நம்ம குடும்பத்தை பாருன்னு அவர் சொல்லுவார். இவங்க கேட்க மாட்டாங்க. நீ காலையில் போயிடுவேன், நான் தானே அந்த 4 பேருக்கு முன்னாடி வாழணும், உன்னை கட்டிட்டு எனக்கு இவ்வளோ அவமானமாக இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமாக சண்டை போட்டு வீட்டில் ஒரு பொருள் விடாமல் எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடச்சிட்டே இருப்பார். இவங்க கொஞ்ச நேரம் வெளியே போனால் வாசலில் போய் வந்து ஹீரோ நின்றுட்டு இருப்பார். அந்த டைமில் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கையை அறுத்துப்பாங்க. அதை பார்த்தோன்னா அவருக்கு ஒரு மாதிரி ஆயிரும். அந்த அளவுக்கு அவங்க அப்படியே ரொம்ப பிடிவாதக்காரியாக அப்படியே ரொம்பவே இதாக இருப்பாங்க. வேறு வழி இல்லாமல் அவங்கள கூப்பிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் போய் அவங்களுக்கு கட்டை போட்டு விட்டுட்டு அவங்க சொன்ன ஸ்கூல்லையே அவர் கொண்டு போய் சேர்ப்பார். அந்த கதற அந்த பிள்ளையை கொண்டு போய் அந்த 1.25 வயசில் அந்த ஸ்கூலில் விட்டு வருவாங்க. அப்போது ஹீரோ எவ்வளோ சொல்லுவாங்க, நான் 20,000 ஃபீஸ், நான் 25,000 டாய்ஸ் வாங்கி என் பையனுக்கு கொடுக்குறேன், நீ ஏன் கூட விளையாட அப்படின்னு சொல்லும்போது ஒய்ஃப் கேட்க மாட்டாங்க. சரி, நான் அவங்க பிடிவாதத்தினால ஸ்கூல் சேர்த்துருவாங்க. இப்போ 2 அப்பாவும் பிள்ளைக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இவர் என்ன சொல்வார்னா, யாரையும் நம்பக்கூடாது, யாரையும் நேசிக்கக்கூடாது, உன்னை மட்டும் நீ நேசிக்கணும்னு சொல்வார். இவர் வந்து எல்லாரையுமே நேசிக்கணும், எல்லாரோடையும் நீ ஷேர் பண்ணிக்கணும், எப்போவுமே சிரிச்ச முகமாக இருக்கணும், அடுத்தவங்களுக்கு ஒரு உதவின்னு தேவைப்படும் போது நம்ம முன்னே நின்று செய்யணும், நம்ப வேண்டிய விஷயங்களை நம்பணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பிள்ளைக்கு சொல்லி கொடுத்துட்ருப்பார். அவர் என்ன தம்பிராமையா என்ன சொல்வார்னா, இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது, நம்மளை மட்டும் நீ காப்பாற்றிக்கிட்டா போதுமானது, அந்த மாதிரி ஒரு இதாக சொல்லி கொடுத்துட்ருப்பாரு. இன்னொரு குட்டி பையனும் இருப்பான், அதாவது எல்லாம் ஒரே ஸ்டேஜ் உள்ள பசங்க தான். அந்த பையன் வந்து வளராமல் இருப்பான். அவங்க அப்பா வந்து என்ன சொல்லி கொடுப்பாரு அப்படின்னா, இருக்கிறன்னு தெரியாமல் இருந்துட்டு போயிடணும்டா அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுப்பாரு. இது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்கிறாங்க. இப்போ இந்த பசங்க 3 பேருமே ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்கிறாங்க. எதடா நம்புறது, உங்கள் அப்பா நல்லதை சொல்கிறாரு, இவங்க அப்பா பயமுறுத்துறாரு, இவங்க அப்பா இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துருன்னு சொல்கிறாரு, எதுடா நம்ம பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குழப்பமாக இருக்கும் பசங்களுக்கு. இவர் தான் அந்த 3வது பிள்ளை சொல்கிறேன்னா அந்த பையனோட அப்பாவாக இருப்பான். இந்த பையன் இதே சைஸில் தான் கடைசி வரைக்கும் இருப்பான், அவன் வளரவே மாட்டான். ஸோ எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸாகவே இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ஒர்க்கு ஸ்கூலில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒன்று பக்கத்து வீட்டுக்காரங்க இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, அதெல்லாம் நம்ம செய்ய வேணாம், கடையில் பாய் கடையில் அந்த ப்ராஜெக்ட் விற்குது, என் வீட்டுக்கார் இப்போ அங்கே தான் போயிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க தாஜ்மஹால் வாங்குறதுக்கு. உடனே இவங்க வீட்டுக்கு வந்தவொடனே வீட்டுக்கார்ட்ட சொல்லும் போது அவர் சொல்லுவார், அதாவது இவர் போய் வாங்கிட்டு வந்துடுவார் தாஜ்மஹாலை. இப்போ சமுத்திரக்கன் இருக்கார்ல ஹீரோ, அவருக்கு வந்து என்ன சொல்வார்னா, இது பாய் கடைக்கு எப்படி தெரியும், ஸ்கூலுக்கும் பாய் கடைக்கும் என்ன லிங்க் இருக்குது, அங்கே ப்ராஜெக்ட் செய்ய சொன்னது எப்படி பாய் கடைக்கு தெரியுது, நம்மளே செஞ்சு கொடுத்தா தானே பிள்ளைங்க வளருவாங்க, அதாவது அவங்களாம் செய்ய வைக்கணும் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்வார். உங்களோட பேச்செல்லாம் இங்கே பேசாதீங்க, காசு செலவு பண்ணுறதுக்கு யோசிக்காதீங்க, போய் வாங்கிட்டு வாங்க, நான் அவங்க சத்தம் போட்டுட்ருப்பாங்க. உடனே வேறு வழி இல்லாமல் இவர் கடைக்கு வருவார். ஸ்டேஷ்னரிக்கு வந்துட்டு அந்த செய்கிறதுக்கு தாஜ்மஹால் செய்கிறதுக்கான திங்ஸை வாங்குவார். கடைக்காரும் சொல்லுவார், நம்ம செய்கிற மாதிரி வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. ப்ராஜெக்ட் நம்மளுக்கு இல்லை பசங்களுக்குன்னு சொல்லிட்டு அந்த திங்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டு விடிய அந்த பையன் அப்பா கூட சேர்ந்து அதை செய்வான். அவனை செய்ய வச்சு பார்ப்பாரு. கஷ்டப்பட்டு ஒரு தாஜ்மஹாலை உருவாக்கிடுவாங்க. நைட்டு அந்த பையன் லேட்டாக தூங்குவான், 4 மணி வரைக்கும் முழிச்சிருந்து அந்த தாஜ்மஹாலை செஞ்சுருவான். மறுநாள் காலையில் இப்போ ஸ்கூலுக்கு எல்லா பிள்ளைங்களும் தாஜ்மஹால் எடுத்துகிட்டு வருவாங்க. வேனில் மாறி மாறி இடிச்சிக்கிட்டு தள்ளுறான்னு ஒரே சண்டையாக இருக்கும். அந்த மாதிரி போயிட்டுருக்கும். இப்போ இந்த பையன் தாஜ்மஹால் எடுத்துகிட்டு போகும்போது பக்கத்து வீட்டுக்கார் வந்து கேட்பாரு, இது என்ன தாஜ்மஹாலா, அவங்க அப்பா அப்படி சொல்ல சொன்னாரான்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த மாதிரியே ஒரு வழியாக தாஜ்மஹால் வந்து போகிற வழியில் அது பாதி உடஞ்சிரும். அதனால் வந்துட்டு ஸ்கூலில் வந்து வெரி புவர்னு சொல்லிட்டு ஹீரோவோட பையனுக்கு போட்டுருவாங்க. சொல்லவே வேணாம், மறுபடியும் அவங்க ஆரம்பிச்சிருவாங்க, உங்களோட இந்த மாதிரி தனத்தால் தான் இப்போ என் பையன் வந்துட்டு அப்படி அவமானப்பட்டு வந்து நிற்கிறான். அதாவது 2 பேருமே பிரியமாக இருக்காங்க, ஆனால் இவங்க இந்த மாதிரி கூப்பிட்றாங்க. அவர் வந்து அவராக செய்ய வச்சு வளர்க்கணும்னு ஆசைப்பட்டு அந்த மாதிரி பயங்கரமாக இவங்க 2 பேருக்குள்ள சண்டை நடக்கும். பையனுக்கு ஒரு மாதிரியாகவே இருக்கும். அப்போ அவர் நினச்சிப்பாரு, எல்லாம் கடையில் வாங்கினவங்களுக்கு எல்லாம் வி குட் போட்டிருக்காங்க, தானாக முயற்சி செஞ்ச பையனுக்கு வந்து வெரி புவர்னு போட்டிருக்காங்க. அதனால் அந்த பையன் ரொம்ப மனசுடைஞ்சு போயிருப்பான். இப்போ பேரண்ட்ஸ் மீட்டிங் நடக்கும். ஒவ்வொரு பேரண்ட்ஸ் கிட்டையும் அவங்க அந்த டீச்சர்ஸ் வந்து அவ்வளோ குறைகள் சொல்லுவாங்க. இந்த பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிகிட்டே இருக்கும் போதே
உங்கள் பையன் விளையாடிட்டே இருக்கான், சரியாக படிக்க மாட்டான்னு சொன்னது தான் தாமதம். அவர் பின்னாடி கை வச்சு அவர் ஒய்ஃபை ஒரு கிள்ளுவார், பையனை முதுகில் கிள்ளுவார். அவன் நெளிஞ்சிக்கிட்டே இருப்பான், பாவமாக இருக்கும் அதெல்லாம் பார்க்கும்போது. நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப பணிவாக அங்கேருந்து வந்துடுவார். அடுத்தது வந்து ஹீரோவும் அவர் பையனும் தான். அவனும் வந்து ப்ராஜெக்ட் கூட சரியாக செய்ய மாட்டான். அப்படி இப்படி இந்த பையன் மேலே நிறைய கம்ப்ளைண்ட் இருக்கும். இவர் என்ன சொல்வார்னா, நீ கொஞ்சம் வெளியே நில்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பையனை வெளியே அனுப்புவார். அவர் வெளியே நிற்கும் போது இவர் கொஞ்சம் நியாயமான கேள்விகளை கேட்பார். இதோ பக்கத்தில் வச்சிருக்கிறீங்களே ஒரு பொண்ணோட பேர் எழுதி வெரி குட்னு சொல்லிட்டு இந்த ப்ராஜெக்ட், இது வந்து அந்த பொண்ணு செஞ்ச ப்ராஜெக்டா, அது கடையில் செஞ்சது தானே, இந்த மாதிரி கடையில் காசு கொடுத்து செய்கிறவங்களுக்கு நீங்கள் வீ கூட்டு அப்படி இப்படின்னு போடுறீங்க, 4 மணி வரைக்கும் முழிச்சிருந்து செஞ்ச பையனுக்கு வந்து வெறி போகிறன்னு போடுறீங்க, இது அவங்க மனநிலையை பாதிக்காதா சொல்லிட்டு அப்படி கேட்பாரு. அதுக்கு ஒன்று இந்த பேரண்ட்ஸ்லாம் வந்து நல்லா தான் பேசுகிற அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. இவர் பிரச்சனை பண்ணாருன்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் ரூம்லேருந்து ஆள் வந்து நாங்களாம் அவங்கள கூப்பிட்டோம், நீங்கள் தானே வந்து சேர்க்குறீங்க ஸ்கூலில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நீங்கள் தான் ஏன் கூப்பிடுறீங்க, நீங்கள் கூப்பிட்டதுனால தான் வீட்டில் உள்ளவங்கலாம் வற்புறுத்தி இங்கே சேர்க்க சொன்னதுனால தான் சேர்த்துருக்கோம், இங்கே உள்ளவங்கெல்லாம் அப்படி தானேன்னு எல்லாம் கை தூக்குவாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் கையை இறக்கிட்டு அந்த ஸ்கூலுக்கே சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களை நம்பி எதுவுமே பேச முடியாதுடா அட பாவீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுவார். உங்கள் பையனுக்கு இங்கே சீட் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. இங்கே படிக்கிறதுக்கு என் பையன் படிக்கிறதுக்கு உங்கள் ஸ்கூலுக்கு தகுதியே இல்லைன்னு சொல்லிட்டு அவர் பையனை கூட்டிகிட்டு வெளியே வந்துடுவார். இப்போ அடுத்த பிரச்சனை ஆரம்பிச்சிடும். வீட்டு வாசலுக்கு தான் வந்து நிற்பார். அவங்க அம்மா வெளியே நிற்பாங்க. நீ ஏம்மா இங்கே நிற்கிறேன்னு அவர் கேட்பாரு. ஒரு பொருள் விடாமல் எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்டாடா, வீட்டில் ஒரு பொருள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மாமியார் சொல்லுவாங்க. வீடே அலங்கோலமாக்கி அப்படி வச்சுருப்பாங்க. உடனே இப்போ ஹீரோ சொல்வார், அம்மாவுக்கு சாமி வந்திருக்கு, கொஞ்ச நேரம் வெளியே இருப்பான்னு சொல்லிட்டு பையனை வெளியே நிற்க வச்சுட்டு சமாதானப்படுத்த பார்ப்பார். அவங்க சமாதானம் ஆகவே மாட்டாங்க. போதும் ஆகிட்டு பையனை கூட்டிகிட்டு ஒரு வெளியே கிளம்புவார். அந்த டைம் பார்த்து இவங்க அப்பா வீட்டுக்கு வந்துட்டு அவ்வளோ புலம்புவாங்க. நீ சொன்னேன்னு தானே அவனை கட்டிக்கிட்டேன், என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு புலம்புவாங்க. உடனே அப்பா எனக்கு கேட்பாருனா, அவனுடைய உன்னால் வாழ முடியலன்னா எவன் கூட உன்னால் வாழ முடியாதுன்னு சொல்லி கண்டபடி திட்டி மகளை அடிக்க போவார். உடனே அண்ணன்காரங்க வந்து சப்போர்ட் பண்ணுறன்ற பேரில் வருவாங்க. அவங்களுக்கு ஹீரோவை சுத்தமாக பிடிக்காது. இப்போ அண்ணிங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க தங்கச்சி சொல்கிறான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் முறுக்கிட்டு நிற்காதீங்க, இவர் இன்றைக்கி ஒன்று பேசுவா நாளைக்கு ஒன்று பேசுவான்னு சொல்லிட்டு அவங்க பங்குக்கு இது பண்ணுவாங்க. கல்யாணம் ஆகிட்டா வந்து புருஷன் வீட்டில் இருந்தால் தான் மரியாதை அப்படின்றது இப்போ தெரியாது. ஆனால் ஒரு நல்ல கதை பின்னாடி இருக்கும். இப்போ ஹீரோ என்ன செய்வார்னா, பையனை வந்து கூட்டிகிட்டு போய் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்ப்பார். அங்கே உள்ள அட்மாஸ்பியர் வந்து பையனுக்கு பிடிச்சிருக்கும். இந்த ஸ்கூல் உனக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும்போது ரொம்ப பிடிச்சிருக்குப்பான்னு அந்த பையனும் சொல்லுவான். இப்போ இவங்க ஒரே சண்டை போட்டுகிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்க பக்கத்து வீடாக தானே இருந்தாங்க. பையனை வந்து அவரை டாக்டர் ஆக்கணும், அதுக்கு இந்த பக்கத்து வீடு ரொம்ப தொந்தரவாக இருக்குன்னு சொல்லிட்டு இவர் வீட்டுக்கார் வந்து இப்போ என்ன பண்ணுவாருன்னா, 4 தெரு தள்ளி வீடு பார்த்துருப்பார். இப்போ அங்கே தான் கிளம்பிட்டு இருக்காங்க. உங்களுக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது, எந்த சொத்து தகராறு கிடையாது. ஆனால் உங்களோட குணம் உங்களோட சண்டை சச்சரவுகள்லாம் என் பையனோட அட்மாஸ்பியரை கெடுத்துடக்கூடாது, அதனால தான் நான் 4 தெரு தள்ளி போகிறேன்னு சொல்லுவார். உங்கள் அப்பா என்ன பைத்தியமாடான்னு சொல்லி கேட்கும்போது கொஞ்சம் தான் 2 பேரும் பேசிகிட்டே இருப்பாங்க. அதுக்குள்ளே ஜாமானெல்லாம் கட்டிக்கிட்டு அவங்க கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ இந்த பையன் என்ன கேட்பானா, ஏன்பா நம்ம எங்கள் ஸ்கூலில் மட்டும் கவர்மெண்ட் ஸ்கூலில் வேன் இல்லை, ஸ்கூல் வேன் இல்லைன்னு கேட்கும்போது அவங்கெல்லாம் பிராய்லர் கோழிடா, நீங்களாம் நாட்டுக்கோழின்னு சொல்லும்போது அந்த பையன் சிரிப்பான். இங்கே ஒரு பாட்டு வரும். அந்த பையனை வந்துட்டு வாக்கிங் கூட்டு போகிறது, அதுக்கப்புறம் சைக்கிள் சொல்லி கொடுக்குறது, அந்த மாதிரி இருப்பார். இவர் வந்து செஸ் விளையாட சொல்லி கொடுக்குறது, அவரை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பார் பையனை போட்டு. அவன் அதுவும் ஜெயிக்கிற மாதிரி வந்துடுவான், ஜெயிச்சுட்டா தனக்கு அவமானமாக இருவேன் வேறு பயந்துட்டு இருப்பார். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஹீரோ என்ன செய்வாருன்னா, பையனை பஸ்ஸில் ஏற்றி விட்டுட்டு அவன் வந்து டக்குன்னு அங்கே இறங்குற இடத்துல வந்து பிக்கப் பண்ணுற மாதிரிலாம், அதெல்லாம் இப்போவே கொஞ்சம் அட்வான்ஸாக செய்கிறது தப்பு தான். ஆனால் இந்த மாதிரிலாம் அவரை பழகுவார். அவன் என்ன தவறி வேறு இடத்துல இறங்கிடுவான். இப்போ பையனை காணாமல் தேடிக்கிட்டு இருப்பார். ரொம்ப டென்ஷனாக இருப்பார். எல்லா பஸ்லையும் போய் தேடுவார். அவருக்கு ரொம்ப விறுவிறுத்து போயிடும். இந்த நியூஸ் வந்து அங்கேயும் போயிடும், அவங்க ஒய்ஃப் வீட்டுக்கும் போயிடும். இப்போ இங்கேயும் பையனுக்காரன் தேனோன்னு பக்கத்து வீட்டுக்காரங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த பையன் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டுருவான். அந்த பையனோட எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தானே, தேடி அழுவான். இப்போ இவங்க ஒய்ஃபுக்கு அடுத்த ஒரு பத்திரகாளி ஆட்டத்துக்கு வந்து அவங்க ரெடி ஆகிடுவாங்க. அவ்வளோதான், என் பையன் எனக்கு வேணும், என் பையன் எனக்கு வந்தாகணும், அந்த ஆள் என் பையனை தொலைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வீட்டையே 2 ஆக்கிடுவாங்க. உடனே வேறு வழி இல்லாமல் அண்ணன் தம்பிங்கள்லாம் அந்த பையனை தேடுறதுக்காக போவாங்க. அப்பா எவ்வளோ சொல்லி அவங்க கேட்கவே மாட்டாங்க. இப்போ கடைசியில் வந்துட்டு இங்கே ஒரு ஹீரோவையும் வந்து 2 அண்ணன் தம்பிங்களும் வந்து ஒய்ஃபோட அண்ணன் தம்பிங்க வந்து மிரட்டிகிட்டு இருப்பாங்க. இருக்கிற பிரச்சனை தெரியாமல் நீங்கள் வேறு இப்படி பண்ணிகிட்டு இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்லி அனுப்புவார். அங்கேருந்து அவங்க கிளம்பி போயிடுவாங்க. இப்போ போலீஸ் ஸ்டேஷன் வரமாட்டேன்னு சொல்லுவார். தம்பி ராமையா வந்து வலுக்கட்டாயமாக கூப்பிட்டதுனால வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருப்பாரு. என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாங்க, என்ன கலர் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிப்பாங்க. அதை சொல்லிகிட்டே இருக்கும் போதே உள்ளேருந்து ஒரு ஃபோன் வரும். அந்த ஃபோனில் உங்கள் பையன் தான் பேசுகிறான் அப்படின்னு சொல்லும் போது, எங்கேப்பா இருக்க, சாப்பிட்டியாப்பா, சீக்கிரம் வந்துருங்க, கூட்டிகிட்டு வந்துருங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்கள்ட்ட சொல்லுவாங்க. அவங்கள ஒருத்தவங்க இவங்க இருக்காங்கல்ல, அதாவது இந்த மாதிரி ஒருத்தவங்க வந்து கூட்டிகிட்டு வருவாங்க. ஒரு ஆள் வந்து கூட்டிகிட்டு வந்து பத்திரமா கொண்டு வந்து விட்டுருவாங்க. இவங்க இங்கே பயங்கரமாக ஆட்டம் போட்டுட்ருப்பாங்க பையனை கூட்டு வரணும் அப்படின்றதுக்காக. இப்போ 2 பேரும் போய் பையன் வந்தவொன்னே தூக்கலான்னு போகும்போது ஹீரோ போய் அவங்க 2 பேரையும் அடித்து போட்டுட்டு பையனை தூக்கிடுவார். அதுக்காக அவங்க 2 பேரும் 2 மச்சானுங்களும் வந்துட்டு ஹீரோவை போட்டு அடி நடிப்பாங்க. அவர் பையனை நல்லா கெட்டியமாக கட்டி பிடிச்சிப்பார். எவ்வளோ அடியும் வாங்கி வர, பெத்த பிள்ளைகிட்டேருந்து என்னென்ன இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்களாம் வந்து விலக்கி விட்டுருவாங்க. இது பையன் கிடைக்கலன்ற கோவத்தில் பொண்டாட்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்து விட்டுருவாங்க.
தப்புக்கு மேலே தப்பு பண்ணிகிட்டு இருக்க நீ, உன்னால் தனியாக இருக்க முடியாது, சண்டை போடுறதுக்காக நான் வேணும், அண்ணன் தம்பிங்களாம் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் இருப்பாங்க, அதுக்கப்புறம் நீ தனிமையை தான் உணர்வு அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார். அவங்க கேட்க மாட்டாங்க. உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல, இன்னும் கொஞ்சம் நேரம் இங்கே நின்றுட்டு இருந்தீங்கன்னா அப்படி தான் சொல்லிட்டு அங்கே உள்ள அப்பா வீட்டு ஜாமான் எடுத்து போட்டு உடைப்பாங்க. அங்கே உள்ள அண்ணிங்கெல்லாம் வந்து இது எனக்கு சீராக வந்ததுன்னு சண்டை வளர்ப்பாங்க. அந்த மாதிரி போயிட்டுருக்கும். இப்போ இவர் பையன் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா டிவி பார்த்துட்டு இருப்பார். அந்த பையனுக்கு வந்து ஸ்விம்மிங்கில் ஆர்வம் இருக்கும். ஸ்விம் பண்ணுறதை பார்த்து பார்த்து கையை இப்படி அசைச்சு இது பண்ணிகிட்டு இருப்பான். உடனே அப்பாவுக்கு புரிஞ்சிடும் பையனுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் என்ன பண்ணுவாருன்னா, இந்த மாதிரி தெப்பக்குளம் அதெல்லாம் இருக்கும்ல, அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு பையனுக்கு வந்து நீச்சல் சொல்லி கொடுப்பாரு. அவனும் நீச்சல் ஆரம்பத்தில் கொஞ்சம் பயந்தாலும் நல்லா சூப்பராகவே கற்றுக்குவான். இப்போ இங்கே ஒரு பாட்டு வரும். இதுக்கிடையில் இந்த பையனுக்கு வந்து டாக்டர் பொம்மை, அந்த டாக்டர் செட்டெல்லாம் வாங்கி கொடுத்துருப்பாங்க. இவன் வந்து அழகாக ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதுன்ற பேரில் அவங்க அம்மாவுக்கு செக் பண்ணி பார்த்துட்டு எழுதி கொடுப்பான். அதில் எழுதுனது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். அந்த பையன் குட்டி பையனாக இருந்தாலும் இவன் அந்த கேரக்டர் வந்து ரொம்பவே அழகான ஒரு கேரக்டராக இருக்கும். அவங்க அம்மா அந்த சீட்டை வாங்கி பார்த்தாங்கன்னா அதில் வந்து எழுதியிருப்பான், அப்பாவை பார்த்து பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பான். அவங்க அம்மா அவனை கொஞ்சுவாங்க. உண்மையிலேயே அதுதான் விஷயம். அவங்க தைரியமாக இருந்துட்டு அவங்களுக்கு எதுவுமே இல்லைன்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. இந்த பையன் இப்போ தனியாக பஸ்ஸில் போகலாம் பழகியிருப்பான். கரெக்டாக அந்த ஸ்டாப்பில் வந்து இறங்கிடுவான். அதெல்லாம் அவங்க அப்பாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்குன்னே இந்த நீச்சல் கிளாஸ் பழகணும் அப்படின்றதுக்காகவே தனியாக கிளாஸு கோச்சிங்லாம் சேர்த்து விடுவாங்க. அப்போ அந்த பையன் வளர்ந்துருவான். அதில் நிறைய சாதனை பண்ணிகிட்டு இருப்பான். அது அவனுக்கு நிறைய ப்ரைஸ் அதெல்லாம் வாங்கி ஒரு நல்ல நிலைமைக்கு அவன் வந்துட்டு இருப்பான். என்னதான் 4 தெருவு தள்ளி இருந்தாலும் எல்லாரும் விளையாடும் போது பசங்கள்லாம் திரும்ப ஒன்று சேர்ந்து தான் விளையாடுவாங்க. விளையாடுற நேரத்தில் விளையாடினாலும் இவர் விளையாட விட மாட்டார். இப்போ அப்பாவோட வண்டி சவுண்டு கேட்டவொன்னு அந்த பையன் வேகமாக ஓடி வந்து கேட்டு கூட திறக்க மாட்டான். கேட்டை ஜம்ப் பண்ணி வந்துடுவான். மூச்சு அப்படி வாங்க, ஷூவை வேகமாக கழட்டி போட்டு உட்காந்து படிச்சுக்கிட்டு இருப்பான். உடனே இவர் சொல்லுவார், மூச்சு வாங்க ஓடுறவனை தானே நான் பார்த்துருக்கேன், மூச்சு வாங்க நீ படிக்கிற பற்றியே நீ கண்டிப்பாக டாக்டர் ஆகிடுவாடா அப்படின்னு சொல்லுவார். ஆமாப்பான்ட்டு அவனும் படிச்சுட்டு இருப்பான். இப்போ பஸ்ஸில் வந்து ஹீரோட பையன் வந்துட்டு இருப்பார். இந்த பொண்ணை பார்ப்பார். பார்த்த உடனே அவருக்கு ஒரு மாதிரி அந்த பட்டாம்பூச்சி பறக்கிறது அந்த மாதிரிலாம் தோணும். திரும்ப அந்த பொண்ணை பார்த்துட்டு திரும்பிப்பார். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்துட்டு கொஞ்ச நேரம் ஃபோன் பேசிகிட்டு இருக்கும். திடீர்னு வந்துட்டு கண்டக்டர் வந்துட்டு டிக்கெட்லாம் எடுங்க அப்படின்னு சொல்லும் போது இந்த பொண்ணு டிக்கெட்டை மிஸ் பண்ணியிருக்கும். உடனே இந்த பையன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அந்த பொண்ணு அழுவுறதை பார்த்தோன்னா தனக்கு எடுத்த டிக்கெட்டை அந்த பொண்ணுக்கு கொடுத்து காப்பாற்றிடுவான். பஸ்ஸை விட்டு இறங்க சொல்லிடுவாங்க. மரியாதையாக பேசுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸை விட்டு இறங்கிடுவான். ஏன்ப்பா யாரையும் நம்ப மாட்டுறாங்க, ஏன் இவ்வளோ அவமானப்படுத்துகிறாங்க அப்படி இப்படின்னு கேட்பான். அதெல்லாம் வளர்ப்பு தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்வார். அது உண்மைதான். இப்போ மறுநாளும் அந்த பொண்ணை பஸ்ஸில் பார்ப்பான். அந்த பொண்ணு 2 டிக்கெட் எடுக்கும், இவனும் 2 டிக்கெட் எடுப்பான். அதாவது ஒன்று தொலைஞ்சா ஒன்று வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எடுத்துகிட்டு இருப்பான். ஆனால் அந்த பொண்ணை பார்க்கும் போதெல்லாம் இவனுக்கு பயமாக ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கும். அப்பா கிட்ட அதை வந்து சொல்லுவான், அந்த பொண்ணை பார்த்தாலே எனக்கு படப்படன்னு வருதுப்பா, அப்படியே வயிறில் என்னமோ சுற்றுதுப்பா, இப்படி இருக்குப்பா, ஹார்ட் பீட் எனக்கே கேட்குதுப்பா அப்படி இப்படின்னு சொல்லுவான். அப்பாவுக்கு என்னன்னு புரிஞ்சிடும். உடனே மறுநாள் பஸ்ஸில் வருவார். 3 டிக்கெட்டாக எடுப்பார். அந்த பொண்ணு வந்தவொடனே இந்த பொண்ணு தான் அந்த பையன் காட்டிடுவான். இப்போ அந்த பொண்ணை கூட்டிகிட்டு உனக்குட்டி சேர்த்து தாம்மா டிக்கெட் எடுத்தாச்சுன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருப்பாரு. இப்போ அந்த பொண்ணுக்கிட்ட விசாரிப்பார், அப்பா எங்கே இருக்காரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே விசாரிப்பார். அந்த பொண்ணு எல்லாமே பதில் சொல்லும். வீடு பக்கத்தில் தான், ஒரு காஃபி சாப்பிட்லாமான்னு கேட்டவுடனே அது கூட வரும். அவங்க 2 பேருக்கும் காஃபி போட்டு வச்சுட்டு இவர் வந்து பக்கத்துலேயே கொஞ்சம் முன்னாடி வந்து உட்காந்துருப்பாரு. 2 பேரும் ஏதாவது பேசிக்கோங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த பொண்ணு சொல்லும், அவன் பேசவே மாட்டான் அங்கிள். அப்போ அவன் நீ ரெடியாக தான் இருக்கேன்னு கேட்கும்போது ஆமான்னு சொல்லும். அப்போ 2 பேரும் பேச ஆரம்பிச்சுப்பாங்க. அப்படியே கிண்டல் பண்ணிப்பாங்க. அன்றைக்கே நான் அவனை கூப்பிட்டேன், நீ தான் வரல அப்படி இப்படின்னு மாறி சின்ன சண்டை போட்டு பேசிப்பாங்க. அந்த பயம் அந்த பதட்டம் வந்து அந்த பையனை விட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போயிருக்கும். 2 பேரும் இப்போ கேஷுவல் ஆகி பேசுவாங்க. இது வந்து ஹீரோவுக்கு வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கும். இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ இவங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்டாகவும் ஆயிருப்பாங்க. இப்போ ஹீரோ வந்து என்ன சொல்லுவார், அந்த பொண்ணுக்கிட்ட நான் கூப்பிட்டோன்னு நம்பி என் வீட்டுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றிமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். நீ எப்போ வேணால் அந்த வீட்டுக்கு வரலாம், ஆனால் நீ இங்கே தான் வரணும், உன் பேரண்ட்ஸ்க்கு சொல்லிட்டு தான் வரணும்னு சொல்லிட்டு சொல்லுவார். அப்புறம் அந்த பையனை கூப்பிட்டு இப்போ எப்படிடா இருக்குன்னு கேட்கும்போது இப்போ அதெல்லாம் ஒன்றுமே இல்லைப்பா, ஃப்ரீ ஆகிட்டேன்னு சொல்லுவார். இது உண்மையிலேயே ஒரு நல்ல மெசேஜ், இது எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ அப்பா சொல்வார், இதை வந்து மனசில் சின்னதாக அழுக்கு சேர விடக்கூடாது, அதெல்லாம் அப்பப்போ கிளியர் பண்ணிக்கணும். அப்புறம் ஆசிட் ஊற்ற தோணும், தேவையில்லாததெல்லாம் தோணும். இப்போ நீ கிளியராக தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது ஓகேவாயிடும். இங்கே டியூஷன் படிப்பாங்க. அதாவது தம்பிராம பையன் வந்து டியூஷன் படிச்சுட்டு இருப்பான். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டெஸ்ட் மாதிரி வச்சுட்டு பேப்பரை மாற்றி கொடுத்து கரெக்ஷன் பண்ண சொல்லுவாங்களா. அப்போ இந்த பொண்ணு வந்து மக்கு பொண்ணாக இருக்கும். அது ஒன்றுமே எழுதியிருக்காரு, இது யாரோட பொண்ணுடா இவ்வளோ தப்பாக எழுதியிருக்குன்னு சொல்லும் போது இந்த பையனும் அந்த பையனும் ஒன்றா டியூஷன் படிச்சுட்டு இருப்பாங்க. இப்போ வந்து இந்த பையன் என்ன சொல்வான்னா, எனக்கெல்லாம் யார் பேப்பர் கிடச்சாலும் நான் நிறைய மார்க் போட்டுருவேன், இந்தா வாங்கிக்க 100 அப்படி எல்லாத்துக்கும் ரைட் போட்டுருவான். அப்போ சொல்லுவான், அந்த பொண்ணு தாண்டா இப்போ நீ கரெக்ஷன் பண்ணுறது எவ்வளோ அழகாக இருக்கா பாரு, நீ கரெக்ஷன் பண்ணி தப்பாக உள்ளதை கூட சரியாக போட்டு அந்த பொண்ணுக்கு மார்க் போட்டு விட்றா அப்படின்னு சொல்லிடுவார். அந்த பையனும் அதே மாதிரி செஞ்சிருவான். இப்போ இந்த பொண்ணுக்கு நிறைய மார்க் வந்து இதுக்கு டவுட்டாக இருக்குது, யார் நம்ம பேப்பரை திரும்பி பார்க்கும். அப்போ அதோட அந்த பையன் என்ன பண்ணிடுவான், அந்த பொண்ணை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடும். ஆனால் ரொம்ப பயந்த சுபாவமாகவே இருப்பான். ஏன்னா அவங்க அப்பா அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதுனால இவன் இப்போ ஃபாலோ பண்ணிட்டே இருக்கான். அந்த பொண்ணு நின்று பார்த்துட்டு இருக்கோம். 2 பேரும் பேசாமல் இப்படியே வந்துகிட்டே இருப்பாங்க, தயங்கிக்கிட்டே வருவாங்க.
அப்படியே வந்து பார்த்தோம்னா ஹீரோவோட பையன் இருக்காருல்ல, அவர் பார்த்துட்டு என்னடா என்ன பிரச்சனைன்னு கேட்கும்போது, இதான் உன் பிரச்சனையா, இதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் வீட்டுக்கு கூட்டு போயிட்டு அவங்க அப்பா அவனுக்கு என்ன சொல்லி கொடுத்தாரோ அதே மாதிரி செஞ்சுட்டு 2 பேரும் பேசிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டே இருப்பான். திடீர்னு அந்த பசங்க பயந்து எந்திரிச்சு நிற்பாங்க. என்னன்னு பார்த்தா இவர் வந்து நிற்பாரு. என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அப்பா எனக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுல, அதே தான் இவனுக்குன்னு. அப்பா நல்லா இருக்காருன்னு தான் போய் அந்த பையன்கிட்ட கேட்பான். அப்பா அப்பான்னு ரொம்ப பயப்படுவான். நீ கிளம்புப்பா, போய் ஒரு மாத்திரை போட்டு தூங்கு அப்படின்னு அவர் சொல்லுவார். இந்த பொண்ணுகிட்ட அவரை பற்றி விசாரிப்பார். அப்பா எனக்கு இல்லை, அம்மா மட்டும்தான், நான் இந்த மாதிரி வேலை பார்க்குறோம் கொள்கிறோன்னு இந்த பொண்ணு எல்லாம் சொல்லுவாங்க. இந்த பொண்ணு இந்த பையன்கிட்ட இப்போ நல்லா பேசும். நான் கூப்பிட்டோன்னு என் நம்பி வந்ததுக்கு ரொம்ப நன்றி, ஆனால் அடுத்தாப்பில் இங்கே வரும்போது உங்கள் அம்மாட்ட சொல்லிட்டு தான் வரணும். இந்த பையன் அதே மாதிரி சொல்லி அனுப்புவான். இப்போ இவர் அப்பா என்ன சொல்வார்னா, நீ 20 மணி நேரம் படி, 4 மணி நேரம் இஷ்டத்துக்கு தூங்கு, குறைஞ்ச சாப்பாடு சாப்பிடணும், நிறைய படிக்கணும்னு சொல்வார். நான் சும்மா இருந்தாலும் நல்ல மார்க் எடுப்போம்மா, ஏமா அப்பா இப்படிலாம் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பான். இந்த பையனை ஸ்கூலில் படிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு ஸ்கூலை விட்டு அனுப்பிடுவாங்க. அவங்க டுட்டோரியல் கிளாஸ் வந்து ஹீரோவும் ஹீரோட பையனும் சேர்த்து விடுவாங்க. அந்த மாதிரி இருக்கும். அந்த பையனுக்கு ஒரு திறமை இருக்கும். அதாவது என்ன அப்படின்னா, அதாவது 2 வரியில் கவிதை எழுதுகிற மாதிரி அவன் எழுதியிருப்பான். அதாவது நாய் வந்து மனுஷனை பாதுகாத்தா அது கிராமம், மனுஷன் வந்து நாயை பாதுகாத்தா அது வந்து நகரம் சொல்லி எழுதியிருப்பான். இது மாதிரி நிறைய எழுதியிருக்கேன்னு கேட்பாரு. நிறைய எழுதியிருக்கேன்னு சொல்லும் போது படிக்கிறதெல்லாம் அப்புறம் படிக்கலாம், இப்போ போய் அதெல்லாம் எடுத்துகிட்டு வான்னு அவர் சொன்னவொன்னே வீட்டில் எல்லா இடத்துலையும் தேடி கொண்டு வந்து அந்த பையன் வந்து அதை கொடுப்பான். அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இதை வந்து கவிதை நல்லா எழுதியிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து அவருக்கு ஒரு கவிதை எழுதுவார்ல, அவருக்கு வந்து இவருக்கு வந்து அனுப்பி விடுவாங்க. அதெல்லாம் அவர் படித்து பார்த்துட்டு அவர் நல்லா இருக்குன்னு நினச்சிட்டு இருப்பாரு. இதுக்கிடையில் எல்லா பிள்ளைங்களும் ஒன்றா சேர்ந்து எக்ஸாம்லாம் முடிஞ்சோன்னு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ எடுத்த உடனே வந்து இங்கே வந்து நீ என்ன பண்ணலான்னு இருக்கும்போது அந்த பையனுக்கு வந்துட்டு ஸ்விம்மிங்காக ஒரு அடுத்த ஒரு கின்னஸ் ரெக்கார்டுக்காக வந்திருக்கும். அங்கே போக வேண்டியதாக இருக்கும். இப்போ இவர் இங்கே என்ன பண்ணுவார்னா, நேற்று தான் ஸ்கூல் எக்ஸாம் முடிஞ்சிருக்கு. இன்றைக்கி என்ன பண்ணுவார்னா, இப்போ ஒரு ஸ்கூலுக்கு அட்மிஷன் போட்டிருக்கேன். அந்த ஸ்கூலில் எப்படின்னா 12th சிலபஸ் வந்து 11லேயே சொல்லிக் கொடுப்பாங்க. அப்போ தான் அவன் பண்ணுவான். அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டான இதில் பண்ணியிருக்கேன், சேர்க்க போகிறேன்னு சொல்லும்போது இந்த பையன் பாவமாக நின்று அதெல்லாம் பார்த்துட்டு இருப்பான். ஒரு நாளாவது அவனுக்கு ரெஸ்ட்டு கொடுங்களேன்னு சொல்லிட்டு ஒய்ஃப் கேட்பாங்க. ரெஸ்ட்டெல்லாம் கொடுத்தா எப்படி உருப்பட முடியும்னு எட்டி உதச்சிட்டு அவர் பாட்டுக்கு வேலை பார்ப்பார். இப்போ இந்த பையன் என்ன சொல்லுவான்னா, அப்பாவை பேசாமல் டைவர்ஸ் பண்ணிடுமா, கோர்ட்டில் யார் கூட இருக்கா, அப்பா கூட இருக்கே அம்மா கூட இருக்கியான்னு கேட்பாங்கல்ல, அப்போ நான் அம்மா கூட இருக்கேன்னு சொல்லிட்டு உங்க கூட வந்தாடுறம்மா அப்படின்னு சொல்லுவான். அந்த அளவுக்கு அவன் அந்த பையனை போட்டு படுத்தி எடுப்பார். அவனுக்கு என்டர்டைன்மெண்ட் சுத்தமாக கிடையாது. அது வளர்ப்பு சரியில்லடாமா அப்படின்னு சொல்லிட்டு போடா அப்படின்ட்டு அவங்க விரட்டி விட்டுருவாங்க. இங்கே வந்து இவங்க இந்த பொண்ணு சொல்லும், உன்னால் முடிஞ்சால் பார்த்து செய், கவனமாக இருக்கணும் ஸ்விம்மிங் பண்ணும்போதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவருக்கு வந்து நிறைய கங்க்ராஸ் பண்ணி அவரை நல்லபடியாக அனுப்பி வைப்பாங்க. இப்போ இவங்க அந்த ட்ராவல் பண்ணி இங்கே வந்துடுவாங்க. ஒரு வழியாக இந்த பையனும் வந்து நல்லபடியாக ஸ்விம் பண்ணுவான். அதில் வந்து அச்சீவ் பண்ணிவிடுவான். அந்த கின்னஸ் ரெக்கார்ட் வந்து அவன் வந்து ஜெயிச்சிருவான். இது பெரிய சாதனையாக இருக்கும். இப்போ அவர் வாங்கின மெடல் அதெல்லாம் வந்துட்டு இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஆச்சரியமாக பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ இந்த பொண்ணு வந்து அவனுக்கு வந்து ரொம்ப சந்தோஷப்படும். அவன் கையை பிடிச்சிக்கிட்டு ரொம்ப இது சொல்ல அவங்க 2 பேரும் கூட போய் லவ் மெதுவாக ஆரம்பிக்கிற மாதிரி காட்டுவாங்க. இது அந்த பையன் பார்ப்பான். தம்பி ரம்மையா பையன் பார்த்துட்டு என்ன செய்வான் அப்படின்னா, நம்மளும் இந்த பொண்ணுக்கிட்ட எப்படியாவது பேசிடணும். ஒரே இடத்துல தான் எல்லாரும் ஒன்றா கூடுறாங்க, ஆனால் வந்து பேசிக்கவே மாட்டாங்க இந்த 2 பேரும். இப்போ இந்த பொண்ணு கிளம்பிடும். அதை விட்டுட்டு வரேன் அவனும் கிளம்பி போவான். இப்போ இந்த பையன் என்ன பண்ணுவானா, இந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிகிட்டே போவான். எப்படியாவது இதுக்கிட்ட சொல்லிடணும் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு லவ் யூன்னு மட்டும் எழுதி வச்சுருப்பான் ஒரு சீட்டில். ரொம்ப நேரம் அந்த பொண்ணு அந்த பக்கம் திரும்பி நின்றுட்டே இருக்கும். இவன் ஏதோ கொடுக்க போகிறான்னு சொல்லிட்டு அதுக்கு தெரியும். அதுவும் நின்றுட்டே இருக்கும். அவன் கொடுத்த பாடாவே இல்லை. அவனும் நின்றுக்கிட்டே இருப்பான். திடீர்னு அந்த பையன் பயந்து போகும்போது பார்த்தீங்கன்னா எதிர்த்தாப்புல அவங்க அப்பாவை போய் இப்படி இடிச்சிட்டு நிற்பான். அது அவனுக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக போயிடும். அவனுக்கு கை காலெலாம் உதற ஆரம்பிச்சிடும். எதுக்கு நடந்து வர, சைக்கிள் என்னாச்சு, எதுவும் பிரச்சனைன்னு கேட்பார். இல்லைன்னு சொல்லுவான். காற்று இல்லையான்னு கேட்பார். அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பான்னு சொல்லுவான். அப்படியே அந்த பையனை பார்த்துட்டு திரும்பி பார்க்கும்போது அந்த பொண்ணு அங்கே நின்றுட்டு இருக்கும். அதை பார்த்துருவான். உடனே அதட்டி அந்த பொண்ணை வந்து கூப்பிட்டு அதை காதை பிடிச்சி திருகி கண்ணத்தை சேர்த்து ஒரு அரைவார். அந்த பொண்ணு ஒன்றும் செய்யலப்பா அந்த பொண்ணு அந்த பையன் சொல்லுவான். கேட்கவே மாட்டார். வீடு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போய், இங்கே பற்றியா டாக்டர் ஆக போகிறான் வருங்காலத்தில், வீட்டோடு சேர்த்து என் பையனை வந்து மயக்க போட பார்க்குறீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் போய் அசிங்கப்படுத்துவார். அப்போ அந்த பொண்ணோட அம்மாவும் என்ன செய்வாங்கன்னு தொடப்பத்தை எடுத்து அந்த பொண்ணை அடி நடிப்பாங்க. அப்போ தான் அவர் அங்கேருந்து கிளம்பிடுவார். அப்புறம் இங்கே வந்து இதெல்லாம் யார் பண்ண வேலைன்னு கேட்கும்போது, இந்த குட்டியாக ஒரு பையன் இருந்தாலும் அவன் கொடுத்த ஐடியா தான் இந்த மாதிரி, அதனால தான் இந்த மாதிரி லெட்டர் எழுதி மாட்டிக்கிட்டாங்க. இப்போ இந்த பொண்ணு சொல்லி என் வீட்டில் நிறைய நம்பிக்கை இருக்குன்னு, அப்போ எதுக்கு போட்டு அடித்தாங்களான்னு கேட்கும்போது அப்போ தான் ஹீரோ சொல்வார், சில பேர் வந்து அவமானப்படும் போது அவங்கள எதுவும் செய்ய முடியாது, அதுக்காக தான் வீட்டில் உள்ள பிள்ளைங்களை அடித்தாதான் அந்த இடத்துலேருந்து அவங்க கிளம்புவாங்கன்றதுக்காக தான் அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவார். அப்போ தான் 10th ரிசல்ட் வந்திருக்கும். ஒவ்வொருத்தவங்களும் பாஸ் ஆகிருப்பாங்க. அதில் பார்த்தோம்னா ஹீரோவோட பையன் இருக்காருல்ல, அவர் வந்து 72% வந்து எடுத்திருப்பாரு. அவர் கங்க்ராட்ஸ் பண்ணுவார். இந்த ஊர்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஹீரோவோட பையன் கூட ஒரு பொண்ணு பேசுதில்ல, அந்த பொண்ணும் தம்பி ரம்மையோட பையனும் வந்து ஸ்டேட் ஃபஸ்ட்டு வாங்கியிருப்பாங்க. அவங்க 2 பேருமே வந்து நல்லா வந்து உடனே மீடியா வந்து பேட்டி எடுப்பாங்களா. இந்த பொண்ணு என்ன சொல்லணும், எங்கள் அப்பா தான் காரணம், எங்கள் அப்பா இல்லைனா என்னால் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லணும். அந்த பொண்ணு ஒரு முஸ்லீம் பொண்ணாக இருக்கும். இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இங்கே வந்துட்டு எதுக்கு இவர் வந்து 499 மார்க் எடுத்திருப்பான் அந்த பையன். உடனே இவர் வந்து கேட்டுகிட்டே இருப்பார்,
1 மார்க் எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. நான் நல்லா தான்ப்பா எழுதுனேன், எப்படின்னே தெரிலப்பான்னு அந்த பையன் அழுதுகிட்டே இருப்பான். யாரோ பிளான் பண்ணியிருக்காங்க, நான் நல்லா என்னோட ஃபியூச்சர் பிளான் தெரிஞ்சு அதை கெடுக்கணுன்றதுக்காகவே யாரோ இந்த மாதிரி கரெக்ஷன் பண்ணியிருக்காங்க, நான் ரீவேல்யூஷன் போட போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து படுவார். இந்த பையனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. இதெல்லாம் வந்து டிவியில் ஓடிட்டு இருக்கோம், எல்லாரும் கேட்டு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, அவங்களும் ரொம்ப கவலைப்படுவாங்க. இதுக்கப்புறம் மறுநாளே கொண்டு போய் அவர் வந்து 11th வேற ஒரு ஸ்கூலில் சேர்ப்பார். அந்த ஸ்கூல் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும், ரொம்ப ரொம்ப கண்டிஷனான ஒரு ஸ்கூலாக இருக்கும். அங்கே போய் பையனை கொண்டு போய் மனசு இல்லாமல் அம்மா விடுவாங்க. அப்பாவோட பேச்சை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே இருக்கவே பிடிக்காது, அவன் என்ன சொல்கிறான்னு கூட கேட்க மாட்டார். அந்த ரூம்மேட்டாக தான் இந்த பையன் இருப்பான். இவங்க 2 பேர் கொஞ்சம் நல்லா க்ளோஸாக இருந்துப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க பாட்டுக்கு நல்லா சுற்றிட்டு ஜாலியாக அந்த மாதிரி என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ அப்பா வந்து என்ன சொல்வார் அப்படின்னா, உன்னை இந்த அளவுக்கு நான் கரெக்டாக கொண்டு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கப்புறம் நீயே நினச்சாலும் உன்னை தப்பான வழிக்கு கொண்டு போக முடியாது, அந்த அளவுக்கு நீ தெளிவாயிட்ட. என்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும்னு உனக்கு தோணுது பற்றியா, அதுதான் நல்ல விஷயம். உன்னால் சொல்ல முடிகிற விஷயம் நல்ல விஷயம். ஒரு விஷயம் உன்னால் சொல்ல முடியல, வெளியே சொல்ல முடியல அப்படின்னா அது வந்து கெட்ட விஷயம், அதை செய்யாதன்னு சொல்லுவார். இது நேரு வந்து அவங்க பொண்ணுக்காக எழுதின ஒரு போயம் இது. அதை தான் இவர் இந்த படத்தில் அதை யூஸ் பண்ணியிருப்பார். நான் அம்மாவை பார்க்கணும்னு அந்த பையன் சொல்லுவான், போய் பாருன்னு சொல்லி அப்பா சொல்லுவார். இங்கே வரும்போது 2 இவங்க இருக்காங்கல்ல, அந்த அம்மாவோட அண்ணன் தம்பிங்க, அவங்கள பார்த்துட்டு 15 வயசு தானேக்கானா என்னை ஊரில் உள்ள எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கு இத்தனை வயசு ஆகுது, என்ன சாதிச்சிருங்க அப்படி இப்படின்னு கேட்பாங்க. அவங்களாம் எதுவுமே பேச முடியாமல் அந்த மாதிரி நின்றுட்டு இருப்பாங்க. எனக்கு இது வேணும் அது வேணும்னு சும்மா அவங்கள்ட்ட வம்பா வளர்த்துட்டு இப்போ தாத்தாட்ட போய் பேசுவார், எங்கள் அப்பா அப்படி இப்படின்னு, உங்கள் அப்பா அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர்னு சொல்லிட்டு மாமனார் வந்து மருமனுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவார். என் மேலே தான்ப்பா தப்பு, இந்த மாதிரி ஆட்டமாக இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா மருமகன்ட்ட போய் கேட்டிருப்பாரு, என் பொண்ணு வந்து ஏதோ ஒரு குணத்தில் ஆடுறா, அவளை இவளும் விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லும்போது, கண்டிப்பாக நான் விட மாட்டேன், அவள் தான் எனக்கு பொண்டாட்டி அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். அதனால் இவர் கல்யாணமும் பண்ணாமல் இருந்திருப்பார். உங்கள் அப்பா அப்படிப்பட்டவருப்பா, என் பொண்ணு தான் இப்படி இப்படின்னு சொல்லுவார். இப்போ சொல்லுவார், புருஷன் வீட்டில் இருந்து சந்தோஷமாக வாழும்போது தான் பிறந்த வீட்டில் ஒரு பொண்ணுக்கு மரியாதை இருக்கும். வந்தப்போ ரொம்ப ஆட்டம் போட்டு இங்கே கத்திக்கிட்டு இருந்தால் இப்போ அவளுக்கு மரியாதையே கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக அவளை வந்து கொல்லை பக்கமாக துரத்தி விட்டுட்டாங்க, இப்போ அவரோட சத்தம் ரொம்ப குறைஞ்சிருச்சு, இப்போ சத்தம் போட்டாலும் அவளை யாரும் கேட்கறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப சொல்லுவார். அப்போ அந்த அம்மாவுக்கு வந்து மரியாதை குறைஞ்சிருக்கும். இவங்களும் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, எப்படா புருஷனோ பிள்ளையோ வந்து கூப்பிட மாட்டாங்களான்னு. வந்து கூப்பிட்ட உடனே வந்துடுவாங்க. அவங்களாம் நல்லா சாப்பிடுவாளுங்கடா, நான் சாப்பிடும் போது உப்பள்ளி கொட்டிடுறாளுங்க, நான் குளிக்கும் போது குளிராக இருக்க நேரத்தில் தண்ணியை கொண்டு வந்து ஊற்றிடுறாளுங்க, இந்த மாதிரி ரொம்ப குடும்பப்படுத்துகிறாளுங்கடா அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கல்யாணம் ஆகிட்டா பொண்ணுக்கு வந்து பிறந்த வீட்டில் மரியாதை கிடையாது அப்படின்றது தான். அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து ரொம்பவே ஆட்டம் போட்டுட்டு இருப்பாங்க. ஒரு அளவுக்கு மேலே திரும்ப பிறந்த வீட்டுக்கு போனால் அந்த மரியாதை திரும்ப கிடைக்காதுன்றது அவங்களுக்கு நல்ல ஒரு பாடமாக அமைஞ்சிருக்கும். இப்போ புருஷனை நம்பி இப்போ அங்கே நல்லபடியாக வருவாங்க. அம்மா கூட வந்ததை பார்த்த உடனே இவர் என்ன சொல்வாருன்னா, வெல்கம் பண்ணுவார், எந்த ஒரு முகசுலுப்பும் செய்ய மாட்டார், சந்தோஷமாக தான் இருந்துட்டு நீ உள்ளே போங்கன்னு சொல்லிட்டு போவார். நைஸாக இவர் கிளம்பி என்ன பண்ணுவார்னா ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போவார். ஒரு கெஸ்ட்டு வந்திருக்காங்க, அதனால தான் நான் வீட்டை விட்டு வர மாதிரி ஆயிடுச்சுன்னு யாருன்னு கேட்கும்போது அவர் ஒய்ஃப் பேரை சொன்னால் அப்போ சீக்கிரம் உள்ளே வந்துருங்கன்னு சொல்லிட்டு இவர் சொல்லுவார். இவருக்கு ரொம்ப வயசாயிருக்கும், ஆனால் கல்யாணமே இன்னும் ஆகாமல் இருக்கும். இப்போ ஃப்ரெண்டோட பேசிகிட்டு இருக்கும்போது பையன் சொல்லுவான், அம்மாவை கூட்டிகிட்டு வந்து ஒன்று டிஸ்டர்ப் பண்ணிட்டேனாப்பா அப்படி இப்படின்னு கேட்டுட்டு இருப்பான். அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லுவார், அப்படிலாம் கிடையாதுப்பா, ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கா, இப்போ நாங்கள் இருந்தேன்னா அவளுக்கு ஒரு சங்கோஜமாக இருக்கும், கொஞ்ச நாள் போட்டு நான் வந்துடுறேன், எனக்கு ஒரு 2 செட்டு ட்ரெஸ் மட்டும் எடுத்துகிட்டு வான்னு அப்பா சொல்லுவார். அந்த பையனும் சரிப்பான்ட்டு போவான். இதுக்கிடையில் அந்த குட்டி பையன் வந்து டுட்டோரியலில் சேர்ந்து பாஸ் ஆகிடுவான். பாஸ் ஆகிட்டு அவங்க சார் இவன் பாஸ் ஆகவே மாட்டான், உருப்படவே மாட்டான்னு சொன்னார்ல, அவர்கிட்ட போய் வேணும்னே நான் பாஸ் ஆகிட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சார்கிட்ட போய் ரொம்ப வளர்த்துக்கிட்டே இருப்பான். அதாவது நேரங்காலமே இல்லாமல் அவரை போய் தொந்தரவு பண்ணிகிட்டே இருப்பான். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஹீரோவோட ஃப்ரெண்டு வீட்டில் தான் இப்போ எல்லா மீட்டிங்கும் நடக்கும். அவங்க வந்து அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுன்ற மாதிரி இந்த பசங்கள்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருப்பாங்க. அதாவது இப்போ இந்த ஒரு பொண்ணு இருந்ததில்ல, அவங்க அப்பா இல்லைன்னு சொன்னிச்சுல, அந்த பொண்ணோட அக்காவுக்கு வந்து கல்யாணமே ஆயிருக்காது, இவருக்கும் கல்யாணம் ஆயிருக்காது. இவங்க 2 பேரையும் கோர்த்து விட்டுறலாமான்னு இந்த குட்டி பையன் சொல்லுவான். அந்த ஐடியா படி சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினச்சிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த குட்டி பையனுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் எழுதின கவிதையெல்லாம் வந்து நல்லா வந்து ஃபேமஸாக இருக்கும், அது ஒரு புக்காகவே வெளியே வந்திருக்கும். அதுக்கான இப்போ ஒரு பாராட்டு விழாவும் நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி இப்போ அக்காவங்களையும் இவரோட இந்த சாரையும் சேர்த்து வைக்கலான்னு சொல்லிட்டு பிளானு. இப்போ இந்த புத்தக வெளியீட்டு விழா, அதாவது கவிதை புக்கு வந்து வெளியிடுற விழாவாக இருக்கும். அங்கே வந்து ரொம்பவே நல்லா அந்த இது போகும். இவர் தான் அவர் ஃப்ரெண்டாக இருப்பார். அவர் வந்து அங்கே அப்படியே சிக்னல் காட்டி அந்த பொண்ணுக்கு வந்து இது பண்ணிகிட்டு இருப்பார். இங்கேயும் அதே ஆள் வந்துட்டு பரிசம் போடும்போது என்ன பேசினாங்கன்ற மாதிரி இப்போவும் தொந்தரவு பண்ணிகிட்டு இருப்பார். இவங்க தான் அவங்களுக்கு ஜோடியாக இருக்கும். 2 பேரும் ஹாய் சொல்லி இப்போ 2 பேரும் அப்படியே ஃபோன் நம்பரும் பரிமாறிப்பாங்க. இந்த இடத்துல எல்லாருக்கும் அந்த பையனுக்கு குட்டி பையனுக்கு வந்து அவ்வளோ பாராட்டுகள் நடந்துகிட்டு இருக்கும். இப்போ இந்த பையன் பேசுவான், என்னை யாருமே அந்த அளவுக்கு மதிச்சதில்லை, எங்கள் அப்பா கூட இருக்கிற இடமே தெரியாமல் இருந்துட்டு போயிடணுன்னு தான் அடிக்கடி சொல்லுவார். நானும் அப்படியே இருந்திருந்ததுனால நான் இருக்கிறது யாருக்குமே தெரியாமல் போயிடுச்சு. எங்கள் அக்கானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த பிள்ளை என்ன சொல்லும் அப்படின்னா,
2 பேரும் ஸ்கூல் போகும்போது ஒன்று நீ முன்னாடி போ இல்லை பின்னாடி வா, என் கூடவே வராத, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணுறாங்கண்டாவுன்னு அந்த பையன் வந்து நீ ரெக்கார்ட் நோட்டு நைட்லாம் விடிய விடிய உட்காந்து எழுதுனா மறந்துட்டு போயிட்டு அதை கொடுக்க தான் வந்தேன்னு சொல்லிட்டு அக்காட்ட கொடுத்துட்டு பின்னாடி பக்கமாக போய் பொறுமையாக நடப்பான். அவனுக்கு அது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அந்த குட்டி பையனோட அக்கா வந்து மன்னிப்பு கேட்கும், சாரிடா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கும். அப்படியே அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. இவங்க 2 பேரும் நம்பரை வாங்கிட்டு இப்போ இவங்க 2 பேர் வந்து நீங்கள் இதை தான் சாப்பிடுவீங்களா, அதான் நீங்கள் இவ்வளோ அழகாக இருக்கீங்களா அப்படி இப்படின்ற மாதிரி மாறி மாறி பேசிப்பாங்க. இப்போ இந்த பையனை ஹாஸ்டலில் விட்டு வந்தாங்களா, அந்த பையன் வந்து அம்மாவுக்கு கால் பண்ணுவான். படிக்கிற நேரத்தில் எதுக்கு நீ கால் பண்ணுற, முதல் சாதிச்சுட்டு அதுக்கப்புறம் நீ அம்மாட்ட பேசு. அம்மாட்ட கூட பேச விட மாட்டார், அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக இருப்பார். அவன் ஏதோ சொல்ல வராங்க, என்னன்னு கேளுங்கன்னு இவங்க சொல்லுவாங்க. அதெல்லாம் வேண்டியதே கிடையாது, போய் படி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுவார். இவனுக்கு ஒரு மாதிரி இருக்கும், ரொம்ப அழுகையாக வரும். அதுக்கு மேலே டைமும் இருக்காது. அந்த கொஞ்சம் நேரத்துக்குள்ளே ஏதோ சொல்ல நினைப்பான், ஆனால் சொல்ல வாய்ப்பே கிடைக்காது. என்ன பண்ணுறதுனே தெரியாது. இவன் டைம் முடிஞ்சிடுச்சு, இப்போ ஃபோனை வச்சுட்டு அங்கேருந்து போகணும். அப்போ தான் ரூம் கதவை திறந்தும் போது அந்த ரூமில் தங்கியிருக்க அவன் ஃப்ரெண்டு வந்து ஃபோன் வச்சுருப்பான். ஒரே ஒரு ஃபோன் பண்ணிக்கிறேன்டான்னு சொல்லிட்டு அந்த பையன்கிட்ட கேட்டுட்டு இப்போ இவங்களுக்கு கால் பண்ணுவான், அதாவது ஹீரோவோட பையனுக்கு கால் பண்ணுவான். என்னடா இருக்க, ஏதோ அன்னோன் நம்பர் வருது, சரி எடுத்து பேசணும்னு சொல்லி பேசும்போது அந்த பையன் உட்காந்து அழுதுகிட்டே இருப்பான். சரி இந்த பொண்ணுகிட்ட பேசுகிறேன்னு கேட்டவுடனே அவள் பக்கத்தில் இருக்கான்னு அந்த பொண்ணுகிட்ட கொடுக்கும்போது ஃபோன் வந்து அவனால் பேச முடியாது. அதுக்குள்ளே செக்யூரிட்டி வந்தவுடனே ஃபோனை ஒழிச்சு வச்சுருவாங்க அந்த பசங்க. திரும்ப அவர் அந்த பக்கம் கிராஸ் ஆனவுடனே ஃபோன் எடுத்து அந்த பொண்ணுகிட்ட பேசும்போது குரலே கேட்காது. அந்த பையன் பேசவே மாட்டான், அழுதுகிட்டே இருப்பான். இது அவங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும். ஸோ இவங்கெல்லாம் ஒரு மீட்டிங் போடுவாங்க. இப்போ ஹீரோ என்ன சொல்வார் அப்படின்னா, நாளைக்கு உனக்கு லீவு தானே, நாளைக்கு போய் பார்த்துட்டு வான்னு சொல்லும் போது அந்த பொண்ணு என்ன சொல்லணும்னா, நானும் போகிறேன்னு சொல்லி இந்த பொண்ணு சொல்லும். நீ போகலாம், ஆனால் உங்கள் அம்மாவோட அனுமதியோடு தான் நீ போகணும், நீங்கள் தான் போகிறோன்னு உங்கள் அம்மாவுக்கு தெரியணும்னு சொன்னோன்னா அந்த பொண்ணு வீட்டில் வந்து கேட்கும்போது அவங்க அக்கா லவ் பண்ணுறாங்களா, உடனே இந்த லவ்வுக்கு வந்து ஓகே சொல்லிடுவாங்க. அம்மாட்ட வந்து நான் போயிட்டு வருவான்னு கேட்கும்போது கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு காசு கொடுத்து இது செலவுக்கு வச்சுக்கன்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த பசங்கள்லாம் கிளம்பி வருவாங்க. அந்த ஸ்கூல் வார்டனாக இவரும் இருப்பார். இவங்க 2 பேர் பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அந்த பையன் உங்களை காண்டாக்ட் பண்ணனான்னு இவர் கேட்பாரு. அந்த குட்டியாக ஒரு பையன் இருக்கான்ல, அவன் வந்து ஆமான்னு சொல்ல வருவான். உடனே ஹீரோவோட பையன் வந்து இல்லை அவன் காண்டாக்ட் பண்ணல, நாங்கள் தான் அவனை மிஸ் பண்ணுறோம், ஒரே ஒருத்தரை பார்த்துட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ கெஞ்சி பார்ப்பாங்க. அதெல்லாம் அலோடே கிடையாது. பேரண்ட்ஸாகவே இருந்தாலும் நாங்கள் என்றைக்கு சொல்கிறோமோ எந்த டைம் கொடுக்குறோமோ அந்த டைம் மட்டும்தான் வந்து பார்க்கணும், இங்கேருந்து வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரையும் விரட்டி விட்டுருவாங்க. இவங்க எவ்வளோ கெஞ்சி பார்ப்பாங்க, பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணவே மாட்டாங்க. இவங்களாம் வந்திருக்கிறது அந்த பையனுக்கும் சுத்தமாக தெரியாது, அதையும் சொல்ல மாட்டாங்க. இங்கே பயங்கரமாக ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதுனால பசங்களுக்கு நிறைய கொடுமைகளும் நடக்கும். அதுவும் வெளியே யாருக்குமே தெரியாது. அந்த பையன் அதெல்லாம் சொல்லலான்னு தான் அப்பா அம்மா கால் பண்ணும்போது அவங்களும் எடுக்க மாட்டாங்க. இன்னும் விஷயம் என்னன்னு தெரியல. இப்போ இந்த குட்டி பையன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, எல்லாரும் பிளான் பண்ணிவிட்டு நான் குட்டியாக தானே இருக்கேன், நான் எப்படியாவது ஒளிஞ்சு உள்ளே ஓடிறேன்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்குள்ளே யாருக்கும் தெரியாத மாதிரி அந்த ஹாஸ்டலுக்குள்ளே போயிடுவான். இதை பார்த்துட்டு இது யாரா இவ்வளோ குட்டியாக இருக்கான்னு சொல்லிட்டு கேட்கும்போது என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இந்த பையன் சொல்லுவான். சரி வாங்க எல்லாரும் போவோன்னும் போது யாராவது ஒருத்தர் இங்கே இருக்கிறோம், நான் இங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த ரூம்மேட் பையன் சொல்லிவிடுவான். இவனை கூட்டிகிட்டு அந்த பையன் போயிடுவான். இப்போ இவங்க வெளியே வரும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு செம்ம ஜாலியாக இருக்கும். அந்த நாள் ஃபுல்லாக அவங்க எல்லா இடத்துக்கும் போவாங்க வருவாங்க, நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இவனோட ட்ரெஸ்ஸை மாற்றணும்டா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்று பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த ஆள் வந்துருவார். அவன் எங்கன்னு கேட்க போது அந்த பையன் தூங்குறான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தலானியை வச்சு மேனேஜ் பண்ணிடுவான். அதுவே தப்புச்சோம் பொழைச்சும் அந்த பையனுக்கு இருக்கும். இந்த டைமில் இந்த பையன் வந்து அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி நல்லா ஃப்ரீயாக பேசுவான். அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மாவும் அப்பா வரத்துக்குள்ளே மறைஞ்சு பேசுவாங்க. இவரும் இந்த டைமில் கரெக்டாக வந்துடுவார். அவங்க ஒளிஞ்சு ஒரு இடமா போய் மகன்கிட்டையும் அந்த பசங்கக்கிட்ட எல்லார்ட்டையும் பேசி சந்தோஷப்பட்டுகிட்டே இருப்பாங்க. இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து சினிமா தேட்டர் போய் பார்க்கு போயிட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு ரூமுக்கு வருவான். அந்த பையன் வரும்போது ரூம் கதை திறக்கும் போது அந்த வார்டன் இருக்காங்க, அவங்க 2 பேர் உள்ளே உட்காந்து இந்த பையனை ஒரு மாதிரி ட்ரெஸ் இல்லாமல் வச்சு அவனை அடி நடிச்சிருப்பாங்க. இந்த பையனுக்கு பேசவே முடியாது, முட்டி போட்டு உட்காந்துருப்பான். இங்கேருந்து போயிடுறா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே சொல்லுவான். அவனால் தப்பிக்கவே முடியாது, அவனும் போக முடியாது. அவனும் ஏற்கனவே ரொம்ப பயந்த சுபாவமாக இருக்கான். அவனும் மாட்டிக்குவான். இப்போ அவனுக்கு என்ன நடந்ததுன்னு தெரில. மறுநாள் உடனே இப்போ அவங்க அப்பாவுக்கு ஒரு கால் வரும், உங்கள் பையனை வந்து கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்ற மாதிரி. உடனே அப்பா வந்து வீட்டில் அவங்க அம்மா ஒரு 4 அறை போட்டு என்ன நடந்துச்சோ தெரியலையே, அவன் டாக்டராக கனவு என்ன போதுன்னு தெரியலையே, ஸ்கூல்லேருந்து ஃபோன் வந்துட்டாலே ஸ்கூலில் விட்டு துரத்தி விட்டுருவாங்களேன்னு சொல்லிட்டு இப்போ அவ்வளோ கோவப்பட்டுட்டு இப்போ ஸ்கூலுக்கு போவார். ஸ்கூலுக்கு உள்ளே நுழையும் போதே அந்த பையன் அப்பான்ட்டு ஓடி வருவான். அவர்கிட்ட ஏதோ விஷயம் சொல்கிறதுக்கு பலார்னு ஓங்கி ஒரு அரைஞ்சிருவார். இந்த பையன் அடிக்காதீங்க மேலே கத்திட்டே இருப்பான். அதையும் அவர் கேட்க மாட்டார். இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஐயோ ஸ்கூலோட்டெலாம் துரத்திடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலில் ரொம்ப கெஞ்சி கேட்டுட்டு இருப்பார். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன நடந்தாலும் அதுக்கு நான் பொறுப்பு, இங்கே என் பையன் படித்தா மட்டும் போதுன்னு ஒரு லெட்டரும் எழுதி ஸ்கூலில் வாங்கிடுவாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் இப்போ இங்கே வந்துடுவார் அந்த பையனோட அப்பா வந்து எல்லாரும் போட்டு அந்த பசங்களெல்லாம் போட்டு அடிப்பார். உங்களால் தான் என் பையனுக்கு இப்படி நடக்குது, அவங்க ஸ்கூலை விட்டு துரத்த போகிறாங்கன்னு
அடிச்சிட்டே இருப்பார். அப்போ தான் இவரோட ஒய்ஃப் கால் பண்ணுவாங்க. என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, பையன் வந்து சூசைட் அட்டன் பண்ணிட்டானா அப்படின்னு சொல்லும்போது, உயிருக்குலாம் ஒன்றும் ஆபத்து இல்லையான்னு ஒன்று இப்போ பதறி அடிச்சுட்டு எல்லாம் ஓடுவாங்க. இப்போ இவருக்கு மூளை வேலை செய்யாது. இப்போ ஹீரோ தான் அவருக்கு ஹெல்ப் பண்ணுவார். அவரை காரில் கூட்டிகிட்டு வருவார். இப்போ அவர் என்ன சொல்வார்னா, அவன் நல்லா இருக்கணும்னு தானே அவனுக்காக நான் எல்லாம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். எங்கள் அம்மாவும் வீட்டை பூட்டிட்டு வேக வேகமாக கிளம்பிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு எதுவுமே ஓடாது. அவன் நல்லா வரணும் அப்படின்றனால தான் அவன் மேலே அவ்வளோ பிரியத்தை கூட வெளியே காட்டாமல் நான் இப்படி நடந்துக்கிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரொம்ப வருத்தப்பட்டுட்டே இருப்பார். இப்போ எதுக்காக இப்படி செஞ்சான்னு தெரியலையே, இந்த அளவுக்கு அவன் மனசு உடஞ்சிருந்தான்னா அவன் அந்த ஸ்கூல்லேயே நான் சேர்க்க மாட்டேனே. கொண்டாட்டிட்டு இப்போ சொல்வார், பேசாமல் நம்ம பையனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவோம், அவன் நம்ம கூடவே இருக்கட்டும், அவனை விருப்பமானதை செய்யட்டும், அவனை நம்ம எதுவும் ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம் அப்படி இப்படி இப்போ மனசு திருந்திடுவார். இப்போ என்னன்னா பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்கூலுக்கு வருவாங்க. ஸ்கூலில் வந்து பையன் எங்கன்னு கேட்கும்போது இங்கே கவர்மெண்ட் ஹாஸ்டலில் அதாவது ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோன்னு சொல்லுவாங்க. அங்கே போய் விசாரிக்கும் போது அங்கே சரியில்லைன்னு சொல்லிட்டு இந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோன்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி அவங்கள அலக்கழிச்சிட்டே இருப்பாங்க. நிறையா இடத்துக்கு அவங்க அலைஞ்சு 2 பேருமே டயர்டாக போயிடுவாங்க. வேறு வழியெல்லாம் மயக்கம் வர அளவுக்கு அவங்க 2 பேரும் அப்படியே ஒன்றுமே முடியாது அவங்களால. இப்போ ஒரு வழியாக ஸ்கூலுக்கு வந்தோடனே, ஏன் நீங்கள் அந்த மாதிரி மரியாதையாகவே பேச மாட்டீங்க, இதான் நீங்கள் பேரண்ட்ஸ்க்கு கொடுக்குற ரெஸ்பான்ஸா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்டுட்டு இருப்பாரு. சார் அங்கே இருக்கார், போய் பேசுங்கன்னொன்னே இவர் தான் அதோட கரஸ்பாண்டாக இருப்பார். போய் பேசும்போது, வாங்க பையனுக்கு ஒன்றும் இல்லை, சூசைட் அட்டன் பண்ணிட்டா, நம்ம ஹாஸ்பிட்டலில் தான் சேர்த்துருக்கோம், இப்போ டாக்டர்லாம் ரிசல்ட்டை சொல்லிடுவாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணிவிடுவாங்க. இப்படியே அவங்க காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் உட்காந்துட்டே இருப்பாங்க. சரியான ஒரு பதிலும் சொல்ல மாட்டாங்க. அந்த பையன் எங்கே இருக்கான்றதே அவங்களுக்கு தெரியாது. அப்படியே டயர்டாக போய் 2 பேர் உட்காந்துருப்பாங்க. அங்கே ஸ்கூலில் வேலை பார்க்குறவங்களாம் வாயே திறக்க மாட்டாங்க. ஒரு பசங்க கூட இருக்க மாட்டாங்க. எதுவுமே புரியாது. இப்போ ஹீரோக்கு இது ஏதோ ஒன்று தப்பாக நடக்கிற மாதிரியே இருக்கும். அங்கே வேலை பார்க்குற ஒரு டாக்டர் இருப்பார். அவர் வந்து சத்தம் இல்லாமல் நைஸாக இந்த ஹீரோவை மட்டும் கூப்பிடுவார். இந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரியாமல் அந்த இடத்துக்கு அவரும் போவார். அங்கே போனோம் அப்படின்னா அங்கே வந்துட்டு சசிகுமார் இருக்காருல்ல, அவர் தான் டாக்டராக இருப்பார். சசிகுமார் வந்து இவர் அனுப்பி கூப்பிட சொல்லியிருப்பாருன்னு சொல்லிட்டு இப்போ சசிகுமாரை காட்டுவாங்க. இப்போ இவர் என்ன சொல்வார் அப்படின்னா வந்துட்டு, நீங்கள் தான் அந்த அந்த பையனோட அப்பான்னு கேட்கும்போது, இல்லை என் ஃப்ரெண்டோட பையன் சொல்லி அவர் சொல்லுவார். அந்த பையனுக்கு வந்து என்ன மாதிரிலாம் எழுதி வச்சுருக்கான் பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு லெட்டரை காட்டுவார். அதை படிப்பார். பையனுங்களுக்கு அவ்வளோ ப்ரெஷராக இருக்குது, இந்த ஸ்கூலோட கண்ட்ரோலில் தான் இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்குது, இங்கே இதே மாதிரி நிறையா நடக்கும், பிள்ளைங்க ஃபஸ்ட்டு வந்தால் போதும்னு நினைக்கிறாங்க, அவங்க மனசை யாருமே புரிஞ்சுக்கிறது இல்லை, இதே மாதிரி நடக்குது, பையன் செத்து 8 மணி நேரம் ஆகுது, இந்த மாதிரி நல்லா அலகழிப்பாங்க. எதுக்காக அப்படின்னா, எடுத்தவுடனே பையன் இறந்துட்டான்னு சொன்னால் ரொம்ப அவங்க சத்தம் போடுவாங்க. ஸோ காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அவங்கள நல்லா அலைஞ்சு திரிஞ்சு அவங்களால பேசக்கூட சத்து இல்லாத நிலமை வரும்போது பையன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸை சொல்லிட்டு அவனோட உடம்பை வந்து ஒப்படைச்சிருவாங்க. இப்படி தான் நிறைய நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப வேதனையாக சொல்லிகிட்டு இருப்பார். அப்புறமா இவங்க 2 பேரும், அந்த வார்டன் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த பையனுக்கு ஏதோ ஒரு லவ் அஃபேர் இருக்குது போல இருக்குது, அதனால தான் சூசைட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வாய் கூசாமல் அப்படி பண்ணியிருப்பாங்க. ஆனால் இவங்க உண்மையிலே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வந்துட்டு, நைட்டு ஃபுல்லாக விடிய அந்த பையனை வந்து ட்ரெஸ் இல்லாமல் வச்சு அவனை ஃபுல்லாக அடிச்சு கொண்டிருப்பாங்க. அதான் நடந்திருக்கும். அப்படியே பிளேட்டே மாற்றிட்டாங்க. இப்போ இந்த பையன் என்ன சொல்வானா, அவனோட ரூம்மேட்டு அதெல்லாம் பொய்ன்னு கத்துவான். உடனே மைக்கு அங்கே பிடிச்சவங்க எல்லாம் இங்கே திருப்பிடுவாங்க. இப்போ இந்த பையன் நைட்டு என்ன நடந்துச்சு அந்த பையன் எல்லாத்தையுமே சொல்லிடுவான். அந்த 2 பேரும் வந்து நழுவ பார்ப்பாங்க. அங்கே வந்துட்டு போலீஸ் வந்து அவங்க அந்த 2 வார்டனை அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிருப்பாங்க. இப்போ அப்பா வந்து எனக்குன்னு இனிமேல் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்படுவார். இந்த பொண்ணு வந்துட்டு, நான் இருக்கேன்ப்பா, இனிமேல் உங்களுக்கு நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இது கையை பிடிக்கும். அப்போ தான் அவர் யோசிச்சு பார்ப்பார், அந்த பொண்ணை போட்டு என்ன அடி புரட்டு எவ்வளோ அசிங்கப்படுத்தணும். இப்போ இந்த பொண்ணு வந்து நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதலாக சொல்லிகிட்டு இருக்கோம். இதுக்கும் ரொம்ப வருத்தமாக இருக்கும். அந்த பையன் வந்து இறந்து போனது வந்து இந்த பொண்ணால் ஏற்றுக்கவே முடியாது. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு வழியாக அந்த பையனை வெளியே கூப்பிட்டு வந்துடுவாங்க. இப்போ பார்க்கும்போது, இந்த மாதிரி ஒரு கோலத்தில் பார்க்கும்போது ஃப்ரெண்ட்ஸால் தாங்கிக்க முடியாது, பெற்றவங்கள சொல்லவே வேண்டியதில் அந்த மாதிரி இருப்பாங்க. ரொம்பவே எல்லோரும் மனசுடைஞ்சு போயிடுவாங்க. இந்த படம் பார்க்கும்போது கலங்காதவங்க யாருமே இருக்க முடியாது. பெற்றவங்க வந்து பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு தான் எல்லாமே பண்ணுறோம். ஸோ இந்த பிள்ளைங்க இந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டு படிக்கணும் அப்படி அவசியமே கிடையாது. அதுங்க நல்லா வந்தால் நம்மளுக்கு போதுமானது. அதுக்கான முயற்சி எடுத்தால் போதும். அது ஒரு விஷயம் அவங்களுக்கு பிடிக்கல, ஏதோ ஒன்று பசங்களை கஷ்டப்படுத்துது அப்படின்னா பேரண்ட்ஸ் கொஞ்சம் கவனம் கொடுத்தா நல்லாயிருக்கும். இது ரொம்ப முக்கியமான மெசேஜ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து எல்லா பேரண்ட்ஸ்க்கும் போய் சேரணுன்னு தான் நானும் நினைக்கிறேன். இந்த படம் உங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த படத்தை பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு கதையில் உங்களை சந்திக்கிறேன்.